ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக அரிசோனாவில் நடந்த ஒரு பேஸ்பால் கேமுக்கு நான் போனேன். அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து பேஸ்பால் ஃபீல்டோட டாப் வியூ. கூகுளில் சர்ச் பண்ணி தான் இந்த வெப்சைட்டை கண்டுபிடிச்சேன். சீட் கீக்குன்னு சொல்லிட்டு அதில் தான் போய்ட்டு டிக்கெட்டை புக் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து அந்த டேட்டுக்கு இம்மீடியட்டாக டிக்கெட் பார்க்கல. அது நெக்ஸ்ட் டேக்கு தான் நான் பார்த்தேன். ஸோ சீப்பாக இருந்தது. ஸ்டேடியத்தோட வியூ காட்டும். நீங்கள் வந்து சீட்டை ஆக்சுவலாக பிக் பண்ணலாம். அந்த ஸ்டேடியம் வியூவை வச்சு நான் ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிற 2 டிக்கெட்டை புக் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலாம் அது எந்த லொக்கேஷனில் அந்த ஸ்டேடியம் உங்களுக்கு எப்படி வியூ அது கொடுக்கும் அப்படின்றத வரைக்கும் காட்டுது. அரிசோனா டைமண்ட் பேக்ஸ் தான் டீம் பேர். ஸோ அவங்களுடைய ஹோம் ஸ்டேடியமான சேஸ் ஃபீல்டில் தான் இந்த கேம் நடக்க போகுது. கொலராடோ ராக்கீஸ் வராங்க. ஸோ இதுதான் 2 டிக்கெட்டு $72 ஆகிடுச்சு. ஸோ என்னோடய மொபைலு இமெயில் ஐடி கொடுத்தேன், அதுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து 29 மினிட்ஸ் காட்டுது என்னோடய லொக்கேஷனில் இருந்து இந்த சேஸ் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு. ஸோ சேஸ் ஃபீல்டு பக்கத்துலேயே இருக்கிற பார்க்கிங் 5th ஃப்ளோர் டாப் ஃப்ளோரில் காரை நிறுத்திட்டு, இந்த கார் பார்க்கிங்கோட டாப் ஃப்ளோரில் வந்து ஃபீனிக்ஸ் சிட்டி உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ அப்படியே மேலே இருந்து கீழே லிஃப்ட் வழியாக போனால் லிஃப்ட்டில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இதான் கார் என்ட்ரான இடம். கார் பார்க்கிங் ஃபீயும் டிக்கெட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து சேம் தான். ஸோ பேஸ்பாலோட ரூல்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து மேஜர் லீக் பேஸ்பால் இதில் வந்து மொத்தம் 30 டீம்ஸ் விளையாடுறாங்க. ஸோ 2 லீக் இருக்குது, அமெரிக்கன் லீக்கு, நேஷ்னல் லீக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேஜர் லீக் பேஸ்பால்குள்ளேயே ஒவ்வொரு லீக்லேயும் பார்த்தீங்கன்னா 3 டிவிஷன் இருக்குது. ஒவ்வொரு டிவிஷனுக்கும் வந்து 5 டீம்ஸ் இருக்குது. ஸோ சில பேசிக்கான ரூல்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அரிசோனாவுடைய சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து சேஸ் ஃபீல்டு. ஸோ பேசிக் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு டீமுக்குமே வந்து 9 பேர். ஸோ 9 பேர் மொத்தம் இன்னிங்ஸ் வந்து 9 இன்னிங்ஸ் ஒரு டீம் விளையாடும். ஸோ அதிக ரன் அடிக்கிற டீம் தான் வந்து வின்னு. ஸோ 4 பேசஸ் இருக்குது. கிரிக்கெட்டுக்கு எப்படி வந்து 2 க்ரீஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து 4 பேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 2 க்ரீஸ் இருக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி வந்து நம்ம 2 பேட்ஸ்மேன் இருப்பாங்க. 4 பேஸுக்கு வந்து மேக்ஸிமம் 4 பேட்ஸ்மேன், மினிமம் அட்லீஸ்ட் ஒரு பேட்ஸ்மேன் இருக்கலாம். ஓகே, ஸ்டேடியம்க்கு வந்தாச்சு. தான் என்ட்ரன்ஸு, உள்ளே போகலாம். வெல்கம் டு சேஸ் ஃபீல்டு சைன் பார்க்கலாம். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மர்ச்சன்டைஸ் ஷாப் இருக்குது, டீம் அரிசோனா ஷாப். அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்றதுக்கு நாச்சோஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ஸோ பால் பார்க் ஃபேர்னு போட்டிருக்கு. ஸோ பால் பார்க்குன்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பால் பார்க்குன்றது என்னென்னா ஒரு குத்து மதிப்பான ஒரு டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து பால் பார்க்குன்னு சொல்கிறாங்க. நம்ம கிரிக்கெட்லேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் இருக்காது. அவுட் ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா 70 மீட்டர் இருக்கும், 60 மீட்டர் இருக்கும், 80 மீட்டர் இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ பீவேர் ஆஃப் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ்னு போட்டிருக்கு. அப்புறம் 133க்கு வந்துட்டோம். ஸோ நம்ம கீழே போய் உட்காரலாம். பீவேர் ஆஃப் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது என்ன சொல்கிறோன்னா, இந்த பாலை தான் சொல்கிறோம். பால் வந்து மேலே போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெட்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டேடியத்தை அப்படியே நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து பேஸஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 4 பேஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பிச்சர் நம்ம சொல்கிற வந்து பவுலர், அவர் வந்து நடுவில் இருப்பார். இந்த டயகனல் பேஸ்க்கு நடுவில் இருப்பார். ஸோ அங்கேருந்து தான் வந்து பாலை போடுவார். ஸோ நான் ஏற்கனவே அரிசோனாவுடைய வெதரை பற்றி சொல்லியிருக்கேன், எவ்வளோ ஹீட்டான இதுன்னு. கவர் வேறு பண்ணி வச்சுருக்கானுங்க. தந்தூரி அடுப்புக்குள்ளே உக்காந்துருக்க மாதிரி இருக்குது. பார்க்கலாம் வெயில் குறைஞ்சிருச்சு, கம்மியாகுதான்னு. நீங்கள் பார்க்குறது வந்து ஹோம் டீம் பிளேயர்ஸு. இந்த சைடு வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க, ஓடுறாரு ஒருத்தர். அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொலராடோ ராக்கீஸ், அவங்க தான் இன்றைக்கி அப்போனண்ட். அவங்களுடைய பிளேயர்ஸ் வந்து வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க. 1846 தான் ஃபஸ்ட்டு யூஎஸில் பேஸ்பால் விளையாடிருக்காங்க, நியூ ஜெர்சியில். அதுவும் வந்து கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ்க்கு எகென்ஸ்டாக விளையாடிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அப்போது கிரிக்கெட் தான் வந்து பேஸ்பாலுக்கு முன்னோடியான்னா சந்தேகமே இல்லை. அடுத்து இப்போல்லாம் கேமில் பிளேயர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, கண்டிப்பாக சியர் லீடர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம் சியர் லீடர்ஸ் இங்கே ஆடிட்டுருக்கிறத. சியர் லீடருக்குன்னு வந்து தனியாக ஸ்கூலில் காலேஜில் வந்து ஈவெண்ட் வச்சு செலெக்ஷன்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க சியர் லீடருங்க இந்த ஊரில். இந்த ஜெயண்ட் ஸ்க்ரீனில் வந்து டுநைட்ஸ் மேட்ச் அப் கொலராடோ ராக்கீஸ் vs அரிசோனா டைமண்ட் பேக்ஸ்ன்னு போட்டிருக்கு. என்ன ஸ்டார்ட் டைம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கரண்ட்டாக வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து காட்டிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து நேஷ்னல் ஆந்தமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நேஷ்னல் ஆந்தம் கிட்டத்தட்ட எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நேஷ்னல் ஆந்தம் தான் வந்து பாடுவாங்க. நீங்கள் ஸோ ரூல்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ரூல்ஸில் வந்து 4 பேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தடவை பேட்டிங் ஆர்டரை பப்ளிஷ் பண்ணிட்டிங்கன்னா அதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் ஃபாலோ பண்ணணும்.
சேம் ஆர்டரில் தான் வந்து ஃபாலோ பண்ணோம். இது வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து சப்மிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே முன்னாடி தான் நின்று டீம் மேஸ்கட் பேர் வந்து பேக்ஸ்டர். அவர் வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து என்கேஜ் பண்ணிருந்தார் பிஸியாக. நீங்கள் பார்க்கலாம் அதை. ஸோ இப்போ டைம் வந்து 6:35 ஆகுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற டீமோடைய ஸ்கோர்ஸ்லாம் இங்கே ஓடிட்டுருக்கு. ஸோ மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தா எக்ஸாக்ட்லி 6:40. ஃபஸ்ட்டு பிச்சுன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு பால் போடுறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் வந்தது, ஃப்ளாஷிங் லைட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கொஞ்சம் நேரம் என்னை மியூட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதை கேளுங்க. ஓகே, ஃபுட்டேஜ் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், எனக்கு அப்படியே சிலுத்துருச்சு. இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு அதே வேகத்தில் போய் கேட்டேன், எவ்வளோங்க ரன் அடிப்பாங்க? ஒரு 200 250 அடிப்பாங்களான்னு. அவ்வளோலாம் கிடையாது. இங்கே பேஸ்பாலில் 36 தான் வந்து அதிகமாக அடித்தா மொத்த ரன்னு. அது வந்து 1897 சிக்காகோ கோல்ஸ் அப்படின்ற டீம் தான் வந்து அடிச்சிருக்கு. அதுக்கு பேரே மாற்றிட்டாங்க இப்போது. அது வந்து சிக்காகோ கப்ஸ் இப்போது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2007 டெக்சாஸ் ரேஞ்சர்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. அதுவும் எவ்வளோன்னா 30 தான். இதுதான் வந்து மேக்ஸிமம் அடிக்கிற ரன்னு. அப்படியே ஒரு டீம் பிளேயராக வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கொலராடோ ராக்கீஸ் டீமோடைய ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் வந்துட்டார், சார்லி பிளாக்மான் அப்படின்ட்டு. ஸோ அவர் எப்படி விளாட்றாருன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இங்கே அரிசோனா டைமண்ட் பேக்ஸோடைய பிச்சர் ஃபஸ்ட்டு பாலை போடுறாரு. ஃபஸ்ட் எடுத்த உடனே டாப் எட்ஜு கேட்ச் கொடுத்து அவுட்டு, ஆள் கிளம்ப வேண்டியதான். ஸோ மொத்தம் 3 அவுட்டு தான். ஸோ 3 அவுட் ஆன உடனேவே வந்து ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸு. அதுக்கப்புறம் வந்து 4 பால்ஸு சொல்கிறாங்க. ஸோ பால்ஸ் அப்படின்றது என்னன்னா, அந்த ஸ்ட்ரைக் ஜோன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி ஒரு பாக்ஸ் இருக்குது இடுப்புக்கிட்ட. பின்னாடியே பார்த்தீங்கன்னா அம்பையர் நின்று அதை பார்த்துட்டே இருக்காரு, கரெக்டாக அதுக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் வந்து அது ஸ்ட்ரைக்கு. அதுக்கு வெளியே எல்லாமே வந்து பால்ஸ்னு கன்சிடர் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் ஜோனுக்கு வெளியே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டவுன் ஏரோ போடுறது அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டவுனில் இருக்கிற டீம் அது வந்து விளையாடுதுன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாமே டைம் பேஸ்டு தான். ஸோ ஒரு பால்லேருந்து அடுத்த பால் போடுறதுக்கு டைமு, ஒரு இன்னிங்ஸ் முடிச்சுட்டு அடுத்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைமு. ஸோ எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்ட் டைம் ஃபாலோ பண்ணுறாங்க கேமை குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ வேறு என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தா கேட்ச் அவுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த பேஸ்க்கு ஓடும்போது அவனை ரன் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, காமன் தான். ஸோ பேட்ஸ்மேனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டாங்க. ஸோ அவர் தான் வந்து கார்பின் பரலோவை தான் வந்து பேட்டிங் பண்ண போகிறாரு. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக் ஜோன் தானே, ஸோ அதுக்குள்ளே ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பேஸ்பாலில் லாங்கஸ்ட்டு ஹிட்டு பார்த்திங்கன்னா 172 மீட்டர். இப்போ கிரிக்கெட்டில் 100 மீட்டரே வந்து பெரிய விஷயமா பேசிகிட்ருக்கோம். இவங்க 172 மீட்டர் லாங் அடிச்சிருக்காங்க 1953ல். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2016 17லலாம் கூட 150 மீட்டர்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப தூரம் அடிப்பாங்க. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் வந்துட்டார். இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கலாம் போர்டில், எப்போவுமே அது காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ எத்தனை அவுட்டு, அந்த ரெட் டாட் வந்து எத்தனை அவுட். ஸோ எல்லா சீட்ஸுக்கும் வந்து இந்த லாட்ரிஸ் விற்றுட்ருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் சேரிட்டி. எங்களை அடுத்த பேட்ஸ்மேன் வந்துட்டார். நீங்கள் கீழே பார்க்கலாம், அந்த ரெட் டாட் இருக்குது, அது வந்து 2 பேர் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ டிஆர்எஸ்லாம் கூட இருக்குது, அஃபிஷியல் ரீப்ளே ரிவ்யூ. இங்கே வார் ஹீரோஸ் அவங்கள சீர் பண்ணுறாங்க, சீர்ஸ் டு வார் ஹீரோஸ். அடுத்தது வந்து சில மேஸ்காட்ஸை வச்சு வந்து ரன்னிங் ரேஸ். ஸோ இது வந்து லெஜெண்டரி ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று மட்டும் கிளியராக புரிஞ்சுது, எப்படின்னா இவங்க ஃபேன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக என்கேஜிங்காகவே வச்சுருக்காங்க எப்போவுமே. ஸோ அது மட்டும் கிளியராக தெரியுது. ஸோ இது வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன் போர்டை லைட்டாக, நீங்கள் பாருங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம். ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம நிலமை. கொலராடோ ராக்கீஸ் 4, அரிசோனா 1. ஸோ இதில் வந்து பிச் டேட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறான், என்ன மாதிரி டைப் ஆஃப் பாலு, ஸோ
ஸோ நம்ம கிரிக்கெட்டில் சொல்லணும்னா யாக்கரு, இன்ஸ்விங்கு, அவுட் ஸ்விங்கு, கூகுளி அப்படின்ற எல்லா டேட்டாவும் இதில் காட்டுவானுங்க. ஸோ 33 பால் போட்டிருக்கான், 54 ஸ்ட்ரைக்ஸு, டோட்டல் 87. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபேன்ஸை வந்து ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஸோ இன்னொரு அவுட் எடுக்கணும் அப்படின்னா எல்லாரையும் வந்து கத்த சொல்லி சேர் பண்ண சொல்லி ஸோ அந்த மாதிரி பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும் பேஸ்பாலு. ஸோ அடுத்து வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா, யாரோ எனக்கு பக்கத்தில் அங்கே உட்காந்துருந்தவங்க கடலையை சாப்பிட்டு அவங்க கடலை பாக்கெட்டை சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக அரிசோனா இஸ் கெட்டிங் பேக் இன் டு த கேம். 4-3 இருக்குது இப்போது. RHE அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா, ஆர்னா ரன்னு, ஹெச்னா ஹிட்ஸு, ஈனா எரர்ஸு. ஸோ அதுதான் வந்து RHE அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த எண்ட் எப்படி பார்த்தாலும் ரன்னு தான் மேட்ரு. ஸோ நான் வந்து மேலே வந்துட்டு இங்கேருந்து வியூ எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஃபீல்டோடைய லுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அவுட் ஃபீல்டுலலாம் சில பிளேயர்ஸ் நின்றுட்டுருக்காங்க கேட்ச் பிடிக்கிறதுக்காக. ஸோ அந்த லைன் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் ஃபவுல் ஜோன். அந்த எல்லோ கலர் போஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ஃபவுல் ஜோன். அந்த பக்கம் அடித்தாலாம் வந்து ஓட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கன்க்ளூஷன்னா, T20யை 20 ஓவர் இல்லாமல் இன்னும் ஃபர்தராக நிறையாவாக ஸ்ப்ளிட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து பேஸ்பாலாக வந்து முடியும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு கருத்து. ஸோ ஸ்டார்டிங்கில் பேஸ்பாலை கண்டுபிடிச்சவன் அதாக தான் ரீசனாக இருக்கும். ஸோ என்ன இவ்வளோ நேரம் ஒரு டீம் பேட் பண்ணுறது, இன்னொரு டீம் பேட் பண்ணுறது இவ்வளோ நேரம் எடுக்குது. ஸோ 2 பேரும் உடனே கம்ப்ளீட் பண்ண வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேஸ்பாலே வந்திருக்கும் அப்படின்றது என்னோட கன்க்ளூஷன். ஸோ ஃபைனல் ஸ்கோரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8th இன்னிங்ஸு அதில். ஸோ ஃபைனல் ஸ்கோரு 4-5 தான் முடிஞ்சுது. ஒரு வழியாக அரிசோனா வின் ஆகிடுச்சு. ஸோ முடிச்சுட்டு கிளம்பி வந்தேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே காட்டணும்னு நினச்சேன், அந்த டிக்கெட்டு கவுண்டரு. ஸோ கார் பார்க்கிங் இடத்துக்கு வந்துட்டேன், ஃபீனிக்ஸ் சிட்டியோடைய நைட் வியூவை. வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.